Smoking causes cancer. Smoking kills. Liquid drinking in insulin to help. Reshape, don't drink and try. அம்மா சீக்கிரம் வாமா, நான் விளையாட போனேன். சாவிதாம்மா இந்த கல்பனா விஜயகாந்த மண்டபம் விஜயகாந்த மண்ணு இந்த சண்டை வளர்த்த கூட்டு போய் காட்டு வந்துட்டேன். ஓகேயா? சந்தோஷம் தான் மாமா. சந்தோஷம் தானே? இனிமேல தொந்தரவு பண்ண மாட்டில? சந்தோஷம் மாமா. அக்கா கறி போட்டுருக்கு பக்கத்துல, ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து ஆக்கி வை. எங்க போறீங்கன்னு தெரியுது, பார்த்து போயிட்டு வாங்க. தெரியுமில்ல, கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? ஒரு நாளாச்சும் நிம்மதியா விடு. நீ கேட்டதுல நான் நிம்மதி பண்ணணும். என்ன தேட வைக்காதீங்க, என்ன தேட வைக்காதீங்க, போங்க. நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. அப்பா வரும்போதே எனக்கு வாங்கிட்டு வந்து சொல்லலாம். சரி போ, போய் கதவு தரவா. ஏய் கல்பனா, கல்பனா சாப்பிட எடுத்துருவா. சாப்பிடு. கல்பனா யோ, சோறு தானே செஞ்சுட்டு இருக்கேன், வெயிட் பண்ணு. உயிரை எடுக்கத்தானே வந்த, குடிச்சு வந்துட்ட பாத்தியா? உன் புத்தி போகவே போகாது. மா சீக்கிரமா வாமா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. வரேன் பாப்பா. உங்க அப்பன் தான் இப்ப பேர் கத்திட்டு இருப்பான், நீ உங்க அப்பனை மாதிரியே கத்திட்டு இருக்க. கூப்பிட்டா வர மாட்டானா? உங்க அப்பனுக்கு மேல இருக்க. அப்பனை மாதிரியே கத்துறது. இது எங்க அப்பா வட்டு நான் சொல்றேன். சரி போ, டைம் ஆகுது பேர் போ. இவனை நம்பி வந்தேன், இவனும் என் பேச்சு கேட்கவே இல்லை. இவளாச்சும் என் பேச்சு கேட்பான்னு பார்த்தா இவளும் என் பேச்சு கேட்கல. இனிமே எதுக்கு நான் இருக்கணும்? இருட்டா இருக்கு. ஏய் கல்பனா, ஏய் கல்பனா, கல்பனா, ஏய் ஏய் ஏந்திரி. என்ன தூங்குறாம நடிக்கிறிய? என்னையா உன் பிரச்சனை? என் பிரச்சனை நீ தான். எனக்கு காசு கொடு, குடிக்கணும். காசா? ஆமா. அப்ப நீ வேலைக்கு போலியா? அதான் போட்டு வந்துக்கிறேன் மாமா. இப்ப போட்டு வந்தேன்னா ஏது காசு? நானே வீட்டு வேலைக்கு போயிட்டு டயர்ல பட்டுன்னு இருக்கையா, என்னையா இப்படி பண்ற? ஏய், நான் உன வந்து துட்டு கேட்டேன், கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா சொல்லு. இந்த மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்தா நல்லாவா இருக்கு? நான் குடிப்பேன். யாரு நீ அப்பா வீட்டுல இருந்து சம்பாதிச்சு வந்தா குத்துக்கிற குடிக்கிறதுக்கு? நான் வாழ்க்கையும் குடிப்பேன். நீ என்ன சொல்ல போற? நீ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எதுவுமே குடுக்காம நீ குடிச்சிட்டு வந்து டெய்லி காசு கேட்டா என்ன அர்த்தம்? இது நீ என்ன வேலைக்கு போறீல்ல, காசு கொடு. படிக்க வைக்க குருவி ஏய் சேர்க்க உள்ள எல்லாம் நீ பேசக்கூடாது. எனக்கு காசு வேணும். என்ன ஏய், நான் அப்பா வீட்டுல இருந்தா வாங்கிட்டு வந்து கேட்க. நீ வேலைக்கு போய் உழைச்சி கொடு. என் பொண்டாட்டி நீ உழைச்சி கொடுக்கறதுதான் நான் கேக்குறேன். என்கிட்ட காசுல இல்ல, ஏஞ்சு போய் வெளியே. காசு கொடுக்கணும், இல்லைன்னா வேலை செய்யற வீட்டுல போய் கலாட்டா பண்ணிடுவோம் காசு வாங்கி. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதயா. அந்த புள்ளைக்கு படிப்பு செலவுதான் நாங்க. எனக்கு காசு வேணும். நான் காசு கேட்டா அந்த அவசரம் நான் கொடுக்க மாட்டேறான். நீ வேலை செய்யற வீட்டுல என்ன ஆகணும்? நீ என்ன ஏய் என்ன சவுண்ட் விட்டா நான் பயந்துடுமா? ஏய் என்ன கஷ்டப்படுற?
என்ன கஷ்டப்படுறேன்? நான் கஷ்டப்படலையா? அம்மா நான் வந்துட்டேன். ஏய் சும்மா என்னது அழுது அழுது சீனு போட்டுட்டு இருக்கிற? அம்மா போடுறேன். அப்பா பார்த்தாலும் மனுஷன் நான் நிம்மதி இல்லாத அழுவை. அம்மா ஏய் போ பாப்பா போ. வரல நீ குளிச்சு தான் வரணும் ப்ரோ. அம்மா என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லடா, நான் பார்த்துக்கிறேன் சரியா? அம்மா பசிக்குதுமா. சரி வா. பாப்பா எங்க பாப்பாம்மா? உள்ள இருக்காங்க. மா அவசரம் வந்திருக்காங்க. இதோ வரேன்டா. அண்ணா வாங்கண்ணா. எங்கம்மா வீட்டுக்காரு? வெளியே போயிருக்காருண்ணா. என்னம்மா இன்னும் வாடகை கொடுக்காதீங்க, எப்பமா வாடகை கொடுப்பீங்க? தரோண்ணா. 6 மாசம் வாடகை கொடுக்காதீங்க, தரேன்னா எப்போ கொடுப்பீங்க? கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். டைம்ல கொடுக்க முடியாதும்மா, வந்து காலி பண்ணிருமா நீங்க, சரிப்பட்டு வராது. 6 மாசம் டைம் கொடுத்துட்டு இன்னும் வாடகை கொடுக்காதுக்கிறீங்க. சொல்லு உங்க வீட்டுக்காரர் வந்தா சொல்லு, சரிங்க. காலி பண்ணிருங்க. சரி ஏய் பாப்பா என்னம்மா என்ன பண்ற? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்மா. நல்லா படி சரியா? நல்லா படிச்சு பெரிய ஆளாகி அம்மாவை பத்திரமா பார்த்து நல்லா பார்த்துக்கியா? சரிம்மா பாத்துக்கோமா. அம்மா இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? என்னம்மா செஞ்ச? கஞ்சி செஞ்சிருக்கேன்டா. அம்மா எப்ப பார்த்தாலும் அதம்மா செய்யறேன். நான் இன்னைக்கு பிரியாணி கேட்டது. சரி நான் வாங்கி தரேன்டா. சொல்ல பிரியாணி தானே, அம்மா வாங்கி தரேன், நீ எழுது. சரிம்மா. பாப்பா அம்மாவுக்கு ஒரு கனவுடா, அது நிறைவேற்றுறியா? நிறைவேற்றுறம்மா. என்ன கண் வருங்க? நீ படிச்சு பெரிய ஆளாகி நீ டாக்டர் ஆகணும்னு என்னுடைய ஆசைடா. ஆகுறம்மா. பெரிய ஆள் ஆகி டாக்டர் ஆகும். எல்லாருக்கும் நீ சேவை செய்வியா? அம்மாக்கு அதுதான் ஆசை சரியா? நீ தங்கம், நல்லா படிக்கணும், நீ படி. கல்பனா கல்பனா இங்க இருக்கிறியா? தேவரம் சந்தோஷமா இருக்குது வருங்க. கல்பனா என்ன சொல்லுங்க? என்ன வேலைக்கு போல இன்னைக்கு லீவா? என்ன லீவா? பேசுற இல்ல இல்ல உட்கார்ந்துக்கிறிய? காரணம் இல்லாமலாம் அப்படி கொஞ்சம் மாட்டீங்க. என்ன கண்ணு சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலன்னா? நீ சாப்பிட்டேன்னு சாப்பிடலாம் இல்ல, நான் சாப்பிடணும்ல. அதனால எங்கேயாச்சும் போலாமா நம்ம சுத்தி பார்க்க? வேண்டாம் வேண்டாம், எங்கேயும் வரல. நான் எது பண்ணாலும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவை வேணும் அது மட்டும் சொல்லுங்க. காரணம் இல்லாம வந்து எதுவும் கேட்க மாட்டேங்க, பேச மாட்டேங்க. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு 500 ரூபா கூட. காசு இல்லை என்கிட்ட. சொல்ல அது காசு இல்லையா? புரியுது. இல்ல காசு இல்ல என்கிட்ட. நான் வேலைக்கு போன சம்பளம் இன்னும் எனக்கு கொடுக்கவே இல்ல. காசுன்னா நான் எங்க போறது? குழந்தை படிப்பு ஃபீஸுக்கு தான் எடுத்து கட்டி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அது கூட கட்டுறேன். ஏய் நான் எல்லாம் டீசெண்டா தானே கேட்கிறேன் உன. நானா கோவத்தை கலப்புறேன்? ஒரு 500 ரூபா கொடுத்தா என்ன குறைஞ்சா போனோம் அப்போ சொத்து? என்கிட்ட இல்லல. ஏய் கொடுக்குறியா இல்லையா? என்கிட்ட இல்ல, காசு தர முடியாது. என்னை பத்தி தெரியும், எதனாச்சும் அடகு வச்சு குடிச்சிட்டு போயிடுவேன் நானு. எதனா அடக வச்சு குடிக்கிறத விட என்னையும் என் பொண்ணையும் சேர்த்து அடக வச்சு குடிச்சிட்டு போய் அவ்வளவு என்ன கேவலமான ஆளா? அம்மாளா கொன்னுடும் போடி. இரு ஞாபகம் சாப்பிடு. அண்ணா அந்த 1 ரூபா மேட்ரு கொஞ்சம் ரெடி பண்ணி தானே. என்ன செப்பல் போட்டுக்கோ. நம்ம என்ன போறோம்? அப்பா என்னமா
நான் எங்க கூப்பிட்டாலும் நீ வரணும், சரியா? போலாம் வா வா. நீ ஒருத்தனை சரக்கு வாங்கி தர மாட்டானா? எவன் மாட்ட மாட்டான்? எங்க போறீங்க? நான் போறேன் தம்பி, இருக்க பிடிக்கல. ஏகா மாமா கூட எல்லாம் என்னால இருக்க முடியாதுடா. என்னக்கா பண்ண? ரொம்ப குடிச்சு குடிச்சு தேவையில்லாம டென்ஷன் ஆக்குறாரு. இப்ப எங்கதான் கிளம்பிட்டீங்க? எங்கன்னா போறோம், எனக்கு இருக்க பிடிக்கல தம்பி. அடிக்கிறாரு. வேணாப்பா, இருக்கா? வேணாம் வேணாம், அவருக்கு நீ கால்லாம் பண்ணாத. அவர் கூட எல்லாம் இருக்க முடியாதுப்பா, வேணாம். மாமா, ஹலோ, எங்கயா இருக்க? சொல்லு மச்சி. சீக்கிரம் வாயா, அக்கா கிளம்பி போறாங்கயா. ஏய், என்ன சொல்ற? மச்சி மச்சி கொஞ்சம் பிடிச்சி மச்சி. போ மச்சி, நான் வந்துடுறேன். என்ன கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை போயிட்டு இருக்கா? வேணாம் தம்பி, வாழவே பிடிக்கல, நாங்க போறோம். குழந்தைய பாருங்கக்கா. மாமா மட்டும் உங்களுக்கு யாரு இருக்கா? நாங்க எங்கேயாச்சும் போறோம் தம்பி, நாங்க போறோம். இருக்கா அக்கா, சொல்றது கேளுக்கா அக்கா. போறோம் அக்கா இருக்கா? போதுங்க அக்கா, ப்ளீஸ் சொல்றது. தம்பி விடு தம்பி, நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அப்பா இங்க வா, உனக்கு அப்பா எல்லாம் கிடையாது, கையடி என் புள்ள மேல இருந்து. இனிமே உனக்கு அம்மா மட்டும்தான், சரியா? ஏய் விடு. குடியோ, உன் கூட எல்லாம் மனுஷன் வாழ முடியுமா? குடு. சொல்லுமா. வேணாம், நான் இன்னும் குடிக்க மாட்டேன். நீ குடிச்சு குடிச்சு என் வாழ்க்கை சீரழியுது. நாங்க 2 பேரும் எங்கேயாச்சும் போறோம். வேணாம் உன் கூட வாழ முடியாது. நீ குடிப்ப, என்ன வந்து அடிப்ப, புள்ளைய படிக்க வைக்கலான்னு பார்த்தா நீ இப்படிதான் சொல்லுவேனா? இல்ல நான் திருந்துறேன், என் பொண்ணுக்காக நான் திருந்திருவேன். உன் மேல சத்தியமே இனிமே குடிக்க மாட்டேன். நான் எத்தனை சத்தியம் பண்ணாலும் நான் மன்னிச்சுக்க, நான் செஞ்சது மன்னிச்சுக்க. இனிமே நான் எப்படியா நம்புறது உன்னை? நீ இந்த மாதிரி சொல்லி என்ன கூட்டிட்டு போனா நான் எப்படியா நம்புறது? நான் சொல்லுவாரு, ஆனா என்ன குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருப்பா, என்னால வாழ முடியாதுப்பா. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை மன்னிச்சு. நான் செஞ்சது தப்பு தான், இன்னுமே நான் திருந்திக்கிறேன். நீ குடிக்கிறத நிப்பாட்டலனா நான் என் புள்ள செத்தலையா? சொல்லிட்டேன் நானு, புரியுதா? என் புள்ள எனக்கு முக்கியம், நீனு எனக்கு முக்கியம். நான் விட மாட்டேன் உன்னை. என்ன நம்பிதானே நீங்க வந்தீங்க, நான் விட மாட்டேன். என்ன புரிஞ்சுங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். தம்பி, இத நீயும் தான் பாப்ப, சரியா? சொல்லிட்டேன் நானு. உன்னை நம்பி நான் வரேன், வா. ஏம்மா எதாம்மா உங்க வீட்டுக்காரன்? யாரு நீங்க? வட்டிக்காரம்மா. வட்டிக்காரா? எங்க வீட்டார் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. 1 லட்சம் வாங்கிறாருமா, 6 மாசம் ஆச்சு, வட்டி எதுவும் கட்டலாமா? சரி, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. என்கிட்ட சொல்லிட்டா நீங்க வட்டி கொடுத்தீங்க, போய் அவரை கேளுங்க, போங்க. அப்படின்லாம் சொல்லக்கூடாதுமா. வாங்கும்போது அவர் வாங்கினாரு, நீங்க மட்டும் அந்த வட்டியில சாப்பிட்டீங்கல்ல, நீங்க 2 பேரும் அப்படிலாம் கிடையாது. குத்தா கொடுக்கணும், இல்ல செத்து போங்க. விஷம் வாங்கி குச்சி செத்து போங்க, புரியுங்களா? வட்டி கட்டலன்னா செத்து போங்க. பணமே காணும். ஹலோ, யோ எங்கயா இருக்க? யோ, நான் பீரோல பணம் வச்சிருந்தேன், அந்த பணம் காணோம், எங்கேயோ போச்சு? வாடகைக்காரர் வந்து கேக்குறாங்க, வட்டிக்காரங்க வந்து கேக்குறாங்க. என்ன பண்ண? குடிச்சிட்டியா? அட பாவி, நீ நல்லா இருப்பிய, இப்படி என் குழந்தைக்கு சேர்த்து வச்ச பணத்தை குடிச்சு அழிச்சிட்டு நிக்கிறிய. நீ வெய்ய, போன வெய்ய. போச்சு, எல்லாம் போச்சு. என் பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்ச பணம் போச்சு. நம்ம இதுக்கப்புறம் உயிரோட இருக்கவே கூடாது. அந்த வட்டிக்காரன் சொன்ன மாதிரி நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு செத்துல. மா, பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன், எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுமா. இந்த மாசம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா. சரிம்மா.
நாளைக்கு கரெக்டா வந்துடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் இங்க வந்து சும்மா காசு கேட்டுட்டு இருக்காரு, இனிமே வர வேணாம்னு சொல்லுவீங்க. சரிங்கம்மா, இனிமே வர மாட்டாரும்மா, நான் பாத்துக்கிறேன். நன்றிம்மா, போயிட்டு வரேன். அம்மா உனக்கு பிடிச்சது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லு பாப்போம். ஹை பிரியாணி. இந்தா சாப்பிடு. நீயே ஊட்டி விடுமா. சரி. ஏமா அழுவுற? நீயே சாப்பிடுமா. பாப்பா, நீ ஃபர்ஸ்டே பிரியாணி கேட்டல, அம்மா உனக்கு லாஸ்டா பிரியாணி கொடுக்குறேன். அம்மா நம்ம எங்கேயாவது சேர்ந்து போலாமா? போலாம். அம்மா நானே உனக்கு கொன்னேன். நம்ம குடிச்சாட்டு பேசலாம் சொல்ல மாட்டீங்களா? ஏஜ்லாம் சொல்லணும். பிராண்டு ஓகே. நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். அஜய், ஆமா, வாது வா. பிரியாணி போடியா போட முடியா? பிரியாணி இருக்கு. கறி சோறு நீ சாப்பிட்டே ஆகணுமா? தான் ஏமாத்திர அக்கா நிறைய ஆச்சு வச்சுக்கிறேன். ஆமா, உன் வீட்டுல கறி சோறுலாம் கறி சோறு சாப்பிட மாட்டோமா? வட்டிக்கு வாங்கியாச்சும் அக்கா பிரியாணி ஆக்கி உனக்கு போட சொல்லுவோம். ஓகே. ஏய், நீ வாமா நீ போய் அக்கா வாமா. ஏய், போற மச்சான், மாமா சொல்றாங்க. அக்கா, ஏய் அக்கா சோறு போடுங்க அக்கா. பிரியாணி செஞ்சு போடுவாங்க. அக்கா 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 பாத்தியா, அக்காவும் மோடும் பாத்தியா, பிரியாணி தின்ட்டு நல்லா மூக்க பிடிச்சி தூங்குறாங்களே. அக்கா அக்கா, ஏமா ஏமா, என்னடா இது? வா எவ்வளவு வட்டிக்கு வேணாலும் வாங்கி குடிப்போம், அந்த கேட்க யாரும் முடியாது. மாமா மாமா, அக்கா போச்சு மாமா. அக்கா போச்சு மாமா. வந்து பாரு மாமா. அப்பவே சொல்லிச்சலாமா, குடிக்காத, குடிச்ச செத்துருன்னு சொல்லிச்சலாமா. அக்கா சொன்ன மாதிரியே போயிட்டாங்க. அக்கா பாருமாமா. எப்படிமா விட்டு போயிட்ட புதுசுன? நல்லா இருக்குதா? கொஞ்சம் இடத்த பார்க்கக்கூடாதா? போயிடுச்சு, திருந்த மாட்டேன்றானுங்களே. குடிக்காதீங்க, யாரும் குடிக்காதீங்க. நீ குடிக்காதீங்க,
யாரும் குடிக்காதீங்க. என் குடும்பமே இருந்துச்சு, குடிக்காதீங்க. குடும்பமே இருந்துச்சு, குடிக்காதீங்க. குடிக்காதீங்க. குடும்பமே இருந்துச்சு. குடி குடி கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது ஏதோ சும்மா பேருக்காக பாட்டில் எழுதி வச்சுக்கான்னு நினச்சேன். ஆனால் அந்த குடியால் எத்தனை பேரோட குடும்பத்து வாழ்க்கை அழிஞ்சிருக்குன்றதை என் கதை மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒருத்தர் சந்தோஷத்துக்காக நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்துடுறோம், எல்லார் வாழ்க்கையும் அழிச்சிடுறோம். முதல்ல ஏதோ சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் குடிக்க ஆரம்பிப்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடிப்பழக்கத்தோட புதகுழியில் நாம் விழ ஆரம்பிச்சிருவோம். என் குடும்பம் என் குடியால் தான் அழிஞ்சதை என் கண்ணால் பார்த்தேன். இந்த கதையில் நடக்கிற மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் வாழ்க்கையில் செஞ்சு போயிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தாவது குடிக்கிறவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து குடிப்பழக்கத்தை விட்டுருங்க.